கிட்ட பேசாம இருந்தது தப்புதாங்க. பிரபு சத்யா கிட்ட பேசுற மாதிரி கேக்குது. உனக்கு கேட்டுச்சா? அப்ப கன்ஃபார்ம் தான். நான் உள் பேபி சொன்னா இன்னொரு தப்பா சொல்ல எனக்கு கேட்கலாம். நான் முதல் தடவை சொல்லும் போதே உங்களுக்கு கேட்டிருக்கோம். அப்ப நீ என்னோட பேசிட்டியா? ம். எவ்வளவு கோவம் போச்சா? ம். அப்பாடி. நான் ஒன்னு சொல்லவா? நான் ஏதாவது தப்பு பண்ணா உனக்கு உனக்கு என் மேல கோவம் இருந்துச்சுன்னா என்ன 2 அடி கூட நீ அச்சுக்கோ. ஆனா இப்படி பேசாம மட்டும் இருக்காத அவள் பேபி. என் அப்பா என்னை விட்டு போனதுக்கு அப்புறம், அப்பாவோட பைக் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் எவ்வளவு வருத்தப்பட்டு நின்னனும். அதே மாதிரி நீ என்ன பேசாத போது நான் எவ்வளவு எங்கன்னு தெரியுமா? எனக்கு இனிமே இந்த மாதிரி தண்டனை கொடுக்காத அவள் பேபி. ப்ளீஸ். வருத்தப்படாதீங்க. உங்க மேல எனக்கு கோவம் இருந்ததே தவிர கொஞ்சம் கூட வெறுப்பு இருந்ததில்லை. சும்மா மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இதை இப்படியே விடக்கூடாது. ஏதாவது செஞ்சு இவங்களை பிரிக்கணும். சத்தமா பேசாதீமா, கேட்டுற போது. சத்யா, சத்யா. இங்கதானே இருந்தா, அதுக்குள்ள எங்க போயிட்டா? பாலை சூடு பண்ணி எடுத்துட்டு வரதுக்குள்ள ரூமுக்கு போயிட்டா போல இருக்கு. கொஞ்ச நேரமாவது ஒரே இடமா இருக்காளா அவ? சத்யா, சத்யா, சத்யாங்கடா. ரவுடி பேபி இங்க இல்ல மீ, வெளில தான் இருப்பாங்க. வெளியிலயா? ம். டேய், நான் பால் சூடு பண்ணும்போது அவ ஹால்ல தான் இருந்தா. வந்து பார்த்தா ஆளை காணோம். சரி ரூமுக்கு வந்திருப்பான்னு நினைச்சுதான் நான் இங்க வந்தேன். இங்க வரலையா அவ? ரூம்ல இல்லையே. எங்க போயிருப்பா? மீ இருமி, நானும் வந்து பாக்குறேன். சத்யா, சத்யா. ரவுடி பேபி. என்னடா? ரவுடி பேபி. எங்க போயிருப்பா இவ? சௌமியா. என்ன பெரியம்மா? சத்யாவை எங்கயாவது பார்த்த? நான் பார்க்கல பெரியம்மா. ஏன் என்னாச்சு? ஹால்ல இருந்தா. நான் பால் சுட வச்சு கொண்டு வந்து பாக்குறேன், ஆளை காணோம். எங்க போயிருப்பா? நான் அஷ்டனா 4 பொம்பரமும் எனக்கு தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அடி சத்யா, அப்புறம் பாத்துக்கலாம். சும்மா உதாரோடாத. ஓ, பாத்துறலாம் பாத்துறலாம்.
இந்தா. மொத்த பம்பரமும் எனக்குதான். யாராண்டா? சௌமியா என்னம்மா இருக்காளா? அண்ணி அங்கேயும் இல்ல பெரியம்மா. இல்லையா? ஆஹா. மா டெரஸ்ல நோடி பேபி இல்லையே. அங்கேயும் இல்லையா? எங்க போனா இவ? அக்கா அண்ணிய பாத்தீங்களா? நான் பார்க்கலையே. ஏன் என்னாச்சு? இல்ல வீட்ல இல்ல. எங்க போனாங்கன்னு தெரியல, அதான் கேட்டேன். என்ன மினி, நோடி பேபி எங்க போறாங்க எங்க வராங்க கூட கவனிக்க மாட்டியா? அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்க வீட்டுல? டேய் ஏன்கிட்ட ஏன்டா டென்ஷன் ஆகுற? அவன் என்ன சின்ன குழந்தையா எப்ப பார்த்தாலும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு? எங்க போய் தொலைஞ்சா இவ? போனவ திரும்பி வராம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நான் நினைச்சேன் நீ சொல்லிட்டேனிமா. ம், இந்த சத்தியம் எங்கே போயிருப்பா? டே எதுடா அடிக்கணும் கரெக்டா சொல்லுங்க. ரைட் சைடுல இருக்க முதல் கோலி அடிச்சனா நீ வின்னு சத்யா. அப்படி அடிச்சனா எல்லா கோலியும் உனக்கு தான் சத்யா. அஸ்டா போச்சு. என்னாச்சுன்னா? லைன் கிடைக்கல, நாட் ரீச்சபிள்னு வருது. சிவா, எங்க போனா இவ? அப்படி எங்க தாண்டா போயிருப்பா இவ? வேற எங்க போயிருப்பா? கழுத கெட்ட குட்டி செவரு. குப்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும், அதனால போயிருப்பா. அண்ணா, அண்ணியோட அம்மாக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பார்க்கலாம். அண்ணி வந்துட்டாங்க. என்ன ஏன் எல்லாரும் என்ன இப்படி பாக்குறீங்க? எங்க போனீங்க நோடி பேபி? அது உங்களை காணோன்னு நாங்க எல்லாரும் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டோம் தெரியுமா? எங்க போன நீ? ஏன் 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 எதுக்கெல்லாம் அவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? இந்த பாரு ஒரு பேபி, என் கையில பம்பரம் இருக்குது பாரு. நமக்கு பிறகு போற குட்டி பேபிக்காக நீ விளையாட்டு பொருள் எல்லாம் காசு குத்து வாங்கிட்டு வந்தல. ஆனா நான் பாரு விளையாண்டு ஜெயிச்சு வாங்கிட்டு வந்துக்கிறேன். உனக்கு தெரியுமா, எங்க ஏரியால பம்பரம் விடுறது, கோலி குண்டாடுறது, பட்டம் விடுறது, இது எல்லாத்துலயுமே நான் தான் சாம்பியனு. என்னமோ ஒலிம்பிக்ல தங்கம் வாங்கிட்டு வந்த மாதிரி ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க. ஓவரா இல்லை அனிமா, ரொம்ப ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கு. ஏமா விளையாட்டுல கூட ஒரு டீசன்சி வேணாம். இந்த கிரிக்கெட், ஃபுட்பால் இப்படி விளையாடலாம்ல. அப்படி டீசெண்டா விளையாண்டு நீங்க எத்தனை மெடல வாங்கிட்டு வந்துக்கிறீங்க அண்ணாத்தா? கரெக்டா கோல் போடுறாள். ஏங்க இனிமே வெளில போமே யார்ட்டா சொல்லிட்டு போங்க. நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். இது எப்ப சூடு பண்ண பால் ஆறியே போயிடுச்சு. நான் மறுபடியும் சூடு பண்ணிட்டு வரேன். அதுக்குள்ள எங்கேயும் போயிடாத, இங்கே உட்காரு, முழிக்காத. நான் என்ன கபடி மேட்ச்ல போய் கப்பா வாங்கிட்டு வந்திருக்கேன்? ஜெயில்ல போய் கம்பி எண்ணிட்டு வந்திருக்கேன். ஆரத்தி எடுக்கிறாள். தள்ளுறே.
சொன்னேன். டேய், எனக்கு எதுக்குடா மாலை? அந்த மாலையை அப்படியே பத்திரமா வை. என்ன ஜெயிலுக்கு அனுப்புன அந்த சத்யாவுக்கு முதல்ல சமாதி கட்டுறேன். அந்த சத்யா சமாதியில கொண்டு போய் இந்த மாலையை போடு. இப்ப எங்கடா இருக்கா அந்த சத்யா? அண்ணே, நீங்க நினைக்கிற மாதிரி அவ பழைய மெக்கானிக் சத்யா இல்லைண்ணே. அவ பணக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பணக்காரியா வாழ்ந்துகிட்டு இருக்கானே. அண்ணே, இப்ப வேற 3 மாசம் கர்ப்பமா இருக்கானே. ஆமாண்ணே, நானும் கேள்விப்பட்டேன் அத. என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அவ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்காளா? அதுவும் இல்லாம குழந்தை வேற பெத்துக்க போறாளா? அவளை விட மாட்டேன். அவ எவனை கல்யாணம் பண்ணி எப்படி இருந்தாலும் சரி, சத்யாவை பழி வாங்கியே தீரும். அவளோட சாவு என் கையில. குட் மார்னிங் மாப்ள. இதான் ஆபீஸ்க்கு வர டைமா? மணி என்னாச்சு பாத்தியா? சாரி மாப்ள, ஆபீஸ் கிளம்புற நேரம் பார்த்து தான் அதை வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி கடைக்கு அனுப்புறாங்க. கல்யாணமே பண்ணிருக்க கூடாது மாப்ள, முரட்டு சிங்கிளாவே இருந்திருக்கலாம். ஆமா, நீ சத்யா சிஸ்டர் கிட்ட கோச்சிக்கிட்டு பேசாம இருந்தேன்னு கேள்விப்பட்டேன். ஏன்டா அப்படி பண்ண? உனக்கு யார் சொன்னா? பிபிசி நியூஸ்ல சொன்னாங்க. ஓ, அப்ப நான் ஏன் பேசாம இருக்க காரணத்தை பிபிசில சொல்லிருப்பாங்களே. சொன்னாங்க சொன்னாங்க. டேய், கையில பட்ட கத்தி வயிற்றுல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? அதை நினைச்சு பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. ஆனா ரவுடி மனசுல கொஞ்சம் கூட பயமே இல்லை. சிஸ்டருக்கு இதெல்லாம் என்ன புதுசா? இதுக்கு முன்னால அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க? பண்ணிருக்காங்க தாண்டா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அப்பெல்லாம் அவங்க தனி ஆளு, இப்ப அப்படி இல்ல. அவங்க வயித்துல குழந்தை இருக்குடா. அந்த குழந்தை நல்லபடியா பிறக்கணும் நான் குடும்பத்தோட கோயிலுக்கு போயிருக்கோம். ஆனா ரவுடி பேபி குழந்தை மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம யாரு கூட போய் சண்டை போட்டு கையை கிழிச்சிட்டு வராங்க. சரி மாப்ள, சிஸ்டரோட கேரக்டர் தான் உனக்கு நல்லா தெரியுமே. அநியாயம் நடந்தா வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா இருக்க மாட்டாங்கன்னு. அவங்க பாட்டுக்கு அநியாயத்தை தட்டி கேட்கிற பிரச்சனை இழுத்துட்டு வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அது என்னால் தாங்கிக்க முடியாதுடா. உனக்கு குழந்தை மேல இருக்கிற அக்கறையும் பாசமும் கண்டிப்பா சிஸ்டருக்கும் இருக்கும் மாப்ள. நீ ஃபீல் பண்ணாத. அதுக்காக நீ கோச்சிக்கிட்டு சிஸ்டர் கிட்ட பேசாம இருந்ததெல்லாம் சரியில்லை. டேய், பேசாம இருந்தது எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. இப்பதான் அவங்ககிட்ட பேசியிருக்கேன். ஆனா அப்படி இருந்தாதான் ரவுடி பேபியை கண்ட்ரோல் பண்ணவே முடியுது. நீ சிஸ்டரை வேணும்னா கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். ஆனா சிஸ்டரால இன்னும் பாதிக்கப்பட்ட நிறைய பேர் குப்பத்துல இருக்கானுங்களே. அவனுங்கெல்லாம் வாண்டடா வந்து பிரச்சனை பண்ணுவானுங்க. அதுக்கு என்ன பண்ண போற? நீ சொல்றது கரெக்ட் தான் சசி. என்ன கரெக்டு? இல்லை, உள்ள நான் வரும்போது சசி சொல்கிறத கேட்டேன். சத்யாவால் பாதிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போன ரவுடி ரவி ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆயிட்டான். ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆன அந்த ரவுடி ரவி சத்யாவை பழிவாங்க விட மாட்டேன்னு சபதம் போட்டிருக்கானு. என்ன சொல்றீங்க மாக்கா? இந்த தகவலை சத்யாட்ட சொல்லி உசாராக இருக்க சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் தான் சத்யாவுக்கு ஃபோன் பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா? அதான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சார். இப்போ என்ன மாப்ள பண்றது? அந்த ரவுடியால சிஸ்டருக்கு பிரச்சனை வராம பாத்துக்கணுமே. மாக்கா, அந்த ரவுடி ரவிக்கும் ரவுடி பேபிக்கும் என்ன பிரச்சனை? எல்லாம் ஒரு பொண்ணு மேட்ரு தான் சார். சத்யா அந்த பொண்ணை காப்பாற்ற
ரவுடி ரவி அடித்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துருச்சு. அவன் அதை அவமானமாக நினச்சிட்டு இருக்கான். அப்போ அந்த ரவுடி ரவி ஆஃப் பண்ண ஒரே ஒரு வழி தான் இருக்கு. இதான் சார் ரவுடி ரவி வீடு. இதுவா? ஆ, மாப்ள, எனக்கு பயமா இருக்கு. பேசாம நம்ம போலீஸ்க்கு போயிடலாம். இதெல்லாம் சரியா வரும்னு எனக்கு தோணல. ஆமா மாப்பிள்ள, போலீஸ் கிட்ட போய் சிஸ்டருக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்போம். போலீஸ்கிட்ட போய் பாதுகாப்பு கேட்கறத விட சம்பந்தப்பட்ட ரவுடி கிட்ட சமாதானமா போறது புத்திசாலித்தனம். சாட்சிக்கான காலில் விளையாடுறத விட சண்டைக்கான காலில் விளையாடுறதே மேலு. வாங்க. போலாம். ரவி சார், ரவி சார். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? சார், என் பேர் பிரபு. நான் ரவுடி பேபியோட ஹஸ்பண்ட். ரவுடி பேபியா? அது யார்? சத்யா சார். சத்யாவை கல்யாணம் பண்ணிருக்கிற பணக்கார புருஷன் நீதானா? ஆமா, எதுக்கு வந்த? உனக்கு என்ன வேணும்? ரவி சார், நீங்க ஜெயிலுக்கு போறதுக்கு ரவுடி பேபி தான் காரணம் சொன்னாங்க. அதை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க அவங்க பழி வாங்கிடாதீங்க. பழி வாங்க வேண்டாமா? அவ பண்ண வேலைக்கு அவ தலைய வாங்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்க. என்னைக்கு இருந்தாலும் உன் பொண்டாட்டி சத்யாவுக்கு என் கையால தான் சாவு. சார் சார் சார், ரவி சார், ப்ளீஸ் சார், நடந்தெல்லாம் தயவு செஞ்சு மறந்துடுங்க சார். சார், ரவுடி பேபி இப்போ தனியால் இல்லை சார், அவங்களோட வயிற்றுல பேபி விளையாடுது. அவங்க நல்ல விதமாக குழந்தைய பெற்று எடுக்கணும் சார். நீங்கள் அவங்களை எதுவும் பண்ணிடாதீங்க சார், ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். யோ, என்ன டிராமா பண்ணிட்டு இருக்கியா? இல்லை, நான் ஜெயில இருந்து வெளில வந்ததை தெரிஞ்சுக்கிட்டு அந்த சத்யா பயந்து போய் உன்னை தூது அனுப்பியிருக்காளா? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். இன்ஃபேக்ட் நீங்கள் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனது, நான் உங்களை பார்க்க வர்றது, இது எதுவுமே ரவுடி பேபி தெரியாது சார். தெரிஞ்சாலும் தெரியலனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை சார். அந்த சத்யாவால இந்த குப்பத்துல எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? இந்த குப்பத்துல ராஜா மாதிரி இருந்த என்ன அசிங்கப்படுத்தி போலீஸ்ல புடிச்சு கொடுத்த அந்த சத்யாவை அதே ஊர் ஜனங்க முன்னாடி வெட்டி வீசினா தான் என் ஆத்திரம் அடங்கும். சார் சார் சார்
சார் என்ன சார் இப்படிலாம் சொல்றீங்க சார்?